இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி நாம் வேத வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். போன வாரம் உங்களுக்கு நான் என்ன கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னா, வேத வசனத்தின்படி ஆராதனை என்றால் என்ன அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம பார்த்தோம். ஆராதனை, வர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ உலகத்திலே ஆராதனை என்ற வார்த்தை, ஜெபம் என்கிற வார்த்தை, பரிசுத்தம் என்கிற வார்த்தை, பக்தி என்கிற வார்த்தை, இவைகள் எல்லாவற்றுக்கும் வேற ஒரு விளக்கத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே ஆராதனை என்றா கிறிஸ்தவ உலகம் என்ன நினைக்குதோ அதை தான் நம்மளும் புரிஞ்சுக்கிறோம். ஜெபம் என்றால் என்ன அப்படின்னு கிறிஸ்தவ உலகம் என்ன நினைக்குதோ அதை தான் நம்ம ஜெபம் என்று புரிந்து கொள்கிறோம். இப்படியே பலவிதமான காரியங்களுக்கு இந்த கிறிஸ்தவ உலகத்திலே, கிறிஸ்தவ சபைகளிலே இஷ்டத்துக்கு விளக்கங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்ப நாம் இப்படிப்பட்டதான வார்த்தைகளுக்கு அல்லது இப்படிப்பட்டதான காரியங்களுக்கான விளக்கங்களை எங்கிருந்து எடுக்கணும் அப்படின்னா, வேத வசனத்திலிருந்து நாம் எடுக்க வேண்டும். வேத வசனம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எப்படிப்பட்ட விளக்கத்தை கொடுக்கிறது? ஆராதனை என்றால் வேத வசனம் எப்படிப்பட்ட விளக்கத்தை கொடுக்கிறது? ஆராதனை என்பதற்கு வேத வசனம் கொடுக்கிற விளக்கம் என்ன? ஜெபம் என்பதற்கு வேத வசனம் கொடுக்கிற விளக்கம் என்ன? தேவ பக்தி என்றால் வேத வசனம் கொடுக்கிற விளக்கம் என்ன? பரிசுத்தம் என்றால் வேத வசனம் கொடுக்கிற விளக்கம் என்ன? அப்போ நம்முடைய வாழ்க்கை எதின் வெளிச்சத்தில் போனோம்? வேத வசன வெளிச்சத்தில் போனோம். இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் அல்லது கிறிஸ்தவ சபைகளில் இப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத வச்சு நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ நாம போன வாரம் பார்த்தோம், என்ன பார்த்தோம்? ஆராதனை அப்படின்னா என்னது? பணிந்து தொழுது கொள்வது, பணிந்து கொள்வது. அப்போ பணிந்து கொள்வது அப்படின்னு சொல்லும் போது ஒரு நபர் தனக்கு முன்பதாக இருக்கிற நபரை அறிந்தவராய் என்ன பண்றார், பணிந்து கொள்கிறார். இப்போ எனக்கு முன்னாடி ஒருத்தர், என்னை விட உயர்வானவர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னும் போது அவர் உயர்ந்தவர் என்பதை நான் அறிந்தவனாய், அவர் யார் என்பதை அறிந்தவனாய் அவருக்கு முன்பதாக நான் என்ன பண்ணுகிறேன், பணிந்து கொள்கிறேன். அப்போ நம்ம மனிதருக்கு முன்னாடி பணிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா யாருக்கு முன்னாடி பணிந்து கொள்கிறோம்? தேவனுக்கு, கர்த்தருக்கு முன்பதாக நாம் பணிந்து கொள்கிறோம். அப்ப கர்த்தர் யார், கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை படைத்தவர், கர்த்தர் நம்மை உண்டாக்கினவர், கர்த்தர் அன்புள்ளவர், கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கர்த்தர் நீதி உள்ளவர், கர்த்தர் நியாயம் உள்ளவர். அப்போ அவர் கடவுள். இவ்வளோ விஷயங்கள் அவரை குறித்து நாம் புரிந்து 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 அவருக்கு முன்பதாக நாம் என்ன பண்ணுகிறோம், அவருக்கு முன்பதாக நாம் பணிந்து கொள்கிறோம். அப்போ பணிந்து கொள்வது என்ன அப்படின்னா என்ன? அவர் யார் என்று நான் என்ன பண்ணியிருக்கிறேன், புரிந்து வைத்திருக்கிறேன். ஆகவே அவருக்கு முன்பதாக நான் என்ன பண்ணுகிறேன், பணிந்து கொள்கிறேன். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த காலங்களில் ராஜாக்களுக்கு முன்பதாக யார் போய் நின்னாலும் முதல்ல என்ன பண்ணணும், பணிந்து கொள்ளணும். ஏன் பணிந்து கொள்ளணும்னா அந்த ஊர்லயே அந்த ராஜா தான் யாரு, எல்லாரை விட மேலானவர், முதன்மையானவர். அப்போ இந்த உலகத்திலே எல்லாரை விட மேன்மையான முதன்மையானவர் யார்? நம்மை படைத்த ஆண்டவர் இயேசு. அப்போ அவரை நாம் அப்படி புரிந்திருக்கிறோமா? அப்படி புரிந்து இருப்போமானால் அவருக்கு முன்பதாக நாம் என்ன பண்ணுவோம், சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை என்ன பண்ணுவோம், பணிந்து கொள்வோம். இதுதான் ஆராதனை. ரெண்டாவது நாம பார்த்தோம், ஆபிரகாம் என்ன பண்ணுகிறார், நான் போய் கடவுளை ஆராதித்து விட்டு வரேன் அப்படின்னு சொல்றார். அப்போ அங்க ஈசாக்கை கூட்டிட்டு போய் பலி செலுத்த போறார். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, கடவுள் சொன்னதை நான் என்ன பண்ண போகிறேன், நிறைவேற்றி விட்டு வரப்போகிறேன் என்று சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல ஆராதனை என்பது எதோடு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னா, கீழ்ப்படிதலோடு ஒப்பிடப்படுகிறது. அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நான் என்ன பண்ணுவேன், கீழ்ப்படிவேன். அதுதான் என்னது, ஆராதனை. ஸோ கடவுள் யார் என்பதை நான் புரிந்து கொள்வேன், புரிந்து அவருக்கு முன்பதாக பணிந்து கொள்வேன், அதுதான் ஆராதனை. ரெண்டாவது, கர்த்தர் சொன்னதை நான் என்ன பண்ணுவேன், செய்வேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், அதுதான் என்னது, ஆராதனை. மூன்றாவது,
எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை ஆண்டவர் மீட்டு கொண்டு வரும்போது மோசே கிட்ட சொல்றாரு, அவங்கள எகிப்து கிட்ட இருந்து விடுவித்து கொண்டு வா. இந்த ஜனங்கள் மலையின் மேலே எனக்கு என்ன செய்வார்கள்? ஆராதனை செய்வார்கள். அந்த இடத்துல ஆராதனை என்ற வார்த்தை எந்த விதத்துல சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, கர்த்தருக்கு சேவை செய்வார்கள், கர்த்தருக்கு பணி ஆற்றுவார்கள், கர்த்தருக்கு பணிபுரிவார்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்வார்கள் என்ற விதத்துல அது என்ன பண்ணப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எந்த விதத்தில் ஆண்டவர் சொல்றாரு? இவ்வளவு நாட்கள் இவர்கள் எகிப்திலே எகிப்து ராஜாவுக்கு இவர்கள் அடிமைகளாயிருந்து எகிப்து ராஜா சொன்னதற்கு இவங்க என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்தாங்க. இப்போ இவங்க யாருக்கு அடிமையா மாற போறாங்க? இயேசுவுக்கு, எனக்கு அடிமையாய் மாறப்போகிறார்கள். இன்றை இவர்கள் விடுதலையாக்கப்பட்டு வந்ததிலிருந்து இவர்கள் எனக்கு அடிமை. இவர்கள் என்னுடைய கட்டளைகளுக்கு என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இப்போ எகிப்து ராஜா சொன்னதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது இவர்களுக்கு ஒரு நன்மையும் இல்லை. யாருக்கு தான் நன்மை? ராஜாவுக்கு தான் நன்மை. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் யாருக்கு நன்மை? உனக்கு நன்மை. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ நாம் ஆராதனை என்று சொல்லும்போது நாம் தேவனுக்கு என்ன பண்ணுகிறோமாம்? சேவை செய்கிறோம், தேவனை சேவிக்கிறோம், தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். தேவன் நமக்கு என்ன செய்ய சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதை இந்த உலகத்திலே தேவனுடைய பிரதிநிதியாக இருந்து நாம் செய்கிறோம். அதன் மூலமாக நமக்கு என்ன வருகிறது? நன்மை நமக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் என்னது? ஆராதனை. ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்முடைய கிறிஸ்தவத்திலே ஆராதனை என்று சொன்னாலே அதுல எதை கொண்டு வந்து இணைச்சிடறாங்கன்னா, பாடல்களை கொண்டு வந்து இணைத்து விடுகிறார்கள். ஆராதனைனா உடனே என்னதான்? பாட்டு. அப்படியே பாட்டு பாடிட்டே இருந்தா அதுக்கு பேர் தான் என்னது? ஆராதனை. அப்போ அந்த இடத்துல அந்த ஆராதனைக்கு அவங்க கொடுக்கிற விளக்கம், கிறிஸ்தவத்தில் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் என்னன்னா, ஆராதனை என்றால் என்னதான்? பாடல். ஆராதனை என்றால் இசை. ஆராதனை என்றால் பரவசம். ஆனா அது வேத பூர்வமானதா அப்படின்னு கேட்டா அது வேத பூர்வமானது கிடையாது. உடனே நீங்க நினைக்கலாம், அப்போ நமக்கு நிறைய சங்கீதங்கள்ல நிறைய காரியங்கள் இருக்குதே, சங்கீதத்துல நிறைய காரியங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பாடலும் ஆராதனையும். பாடல் ஆராதனையோடு சம்பந்தப்பட்டதா? பாடலுக்கும் ஆராதனைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆராதனைனா என்னன்னு டெஃபினிஷன் கொடுத்தாச்சு. ஆராதனைனா என்ன? என்ன? பணிந்து கொள்வது, கீழ்ப்படிவது, அப்புறம் கர்த்தருக்கு பணிவிடை, கர்த்தருக்கு சேவை, கர்த்தரை சேவிப்பது. இதுக்கு பேர் தான் என்னது? வேதத்தின்படி ஆராதனை. அப்ப இங்க பாடல் என்று வரும்போது அந்த பாடல் மூலமாக நாம் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம்? இந்த பாடல் மூலமாக யாரெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம்? இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஐ எம் டூயிங் வர்ஷிப் மினிஸ்ட்ரி. என்ன ஊழியம் செய்றாங்களாம்? துதி ஆராதனை ஊழியம் செய்கிறாங்களாம். அப்போ அவங்க எங்கெல்லாம் போனாலும் என்ன ஊழியம் செய்வாங்களாம்? துதி ஆராதனை ஊழியம். இப்போ இந்த துதி ஆராதனை செய்வதின் மூலமாக நாம் கர்த்தருக்கு எப்படி சேவை செய்கிறோம்? இயேசு மத்தேயு 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தில் சொல்றார், நான் பசியாயிருந்தேன், எனக்கு என்ன கொடுத்தீர்கள்? ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் நிர்வாணமாயிருந்தேன், எனக்கு என்ன கொடுத்தீங்க? உடையை கொடுத்தீங்க. நான் சுகவீனமாயிருந்தேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுத்தீங்க? என்னை பார்க்க வந்தீங்க, என்னை விசாரிக்க வந்தீங்க. நான் சிறைச்சாலையில் இருந்தேன், என்ன பண்ணீங்க? சந்திக்க வந்தீங்க. இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை யாருக்கே செய்தீர்கள்? அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்றார். இப்ப இதுக்கு பேர் என்னது? சொல்லுங்க. இதுக்கு பேர் தான் ஊழியம். ஹல்லேலூயா. சத்தமே வரமாட்டுது. இப்போ நாம் பாடல் பாடி இசை வாசிப்பதின் மூலமாக எத்தனை பேருடைய வயிறு ரொம்பும்? நாம் பாடல் பாடி இசை வாசிப்பதன் மூலமாக எத்தனை பேருக்கு ஆடைகள் கிடைக்கும்? நாம் பாடல் பாடி இசை வாசிக்கிறதன் மூலமாக எத்தனை பேருடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படுகிறது?
இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, சில நிதி திரட்டுவதற்காக பாடல் கச்சேரிகளை வைக்கிறார்கள். என்ன, இப்போ சுனாமினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்க என்ன பண்ண போறோம், நிதி திரட்ட போகிறோம். ஆகவே இது ஒரு பொதுவான நலனுக்காக இந்த ஒரு பாடல் கச்சேரியை நாங்கள் வைக்க போகிறோம். இதற்கு நாங்கள் ஒரு டிக்கெட் கொடுப்போம். இதில் கலந்து இப்போ இதை இந்த பாடலை கேட்க வருகிறவர்கள் இந்த டிக்கெட்டை நீங்கள் வாங்கும்போது அந்த டிக்கெட்டுடைய காசு யாருக்கு போக போகிறது, சுனாமினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு போக போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே நடக்கக்கூடிய இந்த கான்சர்ட்ஸ், பெரிய பெரிய மேடைகளிலே கலர் வண்ணமான விளக்குகளை போட்டுக்கொண்டு அப்படியே ரொம்ப பாடகர்களைப் போல முடிய வளர்த்து கொண்டு கிட்டாரை வச்சுக்கொண்டு ட்ரம்ஸை வாசித்து கொண்டு பாடுகிறார்களே, இவர்கள் மூலமாக எத்தனை பேருக்கு நன்மை உண்டாகிறது, எத்தனை பேருக்கு சேவைகள் கிடைக்கிறது. இன்னைக்கு எப்படி தெரியுமா கான்சர்ட்ஸ்லாம் நடத்துறாங்க? ஒரு புதுசா ஒருத்தர் ஒரு கான்சர்ட் நடத்தினாரு. என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த கான்சர்ட்டுக்கு எந்த சர்ச்சிலேருந்து அதிகமான வாலிபர்கள் வர்றாங்களோ அந்த சர்ச்சுக்கு நாங்கள் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட், மைக் சிஸ்டம் அல்லது மியூசிக் சிஸ்டம் அல்லது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், வாங்கி கொடுக்க போகிறோம். எந்த சபையிலிருந்து அதிகமான வாலிபர்கள் வராங்களோ அந்த சபைக்கு இவங்க என்ன வாங்கி கொடுப்பாங்களாம், இந்த மாதிரியான உபகரணங்களை வாங்கி கொடுப்பாங்களாம். புரியுதுங்களா? இது என்ன நினைக்கிறீங்க? இது சேவைன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. சேவை இல்லை. இது என்னன்னா அந்த அந்த இசை நிகழ்ச்சியை குறித்த ஒரு ப்ரொமோஷன். அதாவது மக்களை எப்படி வர வைக்கணும், மக்களை எப்படி டிக்கெட் வாங்க வைக்கணும், அதுக்கு இவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான காரியங்களே மக்கள் மத்தியில போட்டு அவங்களை என்ன பண்றாங்க, கேட்ச் பண்றாங்க. ஆனா வேத வசனம் நமக்கு அப்படி என்ன பண்ணவில்லை, கற்றுக் கொடுக்கவில்லை. இப்போ வேத வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, சபை நாம் கூடி வருகிறோம் என்றால் சபையிலே என்ன உண்டாகணும்னா பக்தி விருத்தி உண்டாக வேண்டும். சபையிலே மக்கள் படிப்பினை கற்றுக்கொள்ள வேண்டும். சபைக்கு வர்ற ஒவ்வொருவரும் வேத வசனத்தை குறித்த ஒரு படிப்பினையை என்ன பண்ண வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசன அறிவிலே திருச்சபை மக்கள் என்ன பண்ண வேண்டும், வளர வேண்டும். ஆனா இன்னைக்கு திருச்சபைக்கு வருகிறவர்களை என்ன பண்றாங்க அப்படின்னா பரவச நிலையிலே கொண்டு போகிறார்கள். திருச்சபை வருகிறவர்களை பரவசப்படுத்துகிறார்கள். அவர்களை உணர்வு பூர்வமாக தூண்டி விடுகிறார்கள். அவர்களுக்கு ஆசைகளை தூண்டுகிறார்கள், பரவசத்தை தூண்டுகிறார்கள். ஆனால் திருச்சபை அப்படிப்பட்ட சபைக்கு போகிறவர்களுக்கு என்ன உருவாக்குறதில்ல, படிப்பினையும் கிடைக்கிறதில்ல, பக்தி விருத்தியும் என்னங்கிறதுல உண்டாகிறதில்ல. சரி, இப்போ நம்ம வேதத்துக்கு வருவோம். வேதத்தின்படி வேதம் முழுமையிலும் எந்த இடத்திலும் பாடல் ஆராதனையில பாடல் ஆராதனையோடு சம்பந்தப்பட்டது என்று சொல்லி வேதம் நமக்கு என்ன பண்ணவில்லை, கற்றுக் கொடுக்கவில்லை. அதை நான் முதலாவது புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ நம்ம ஏன் ஆராதனை நேரங்களில் பாடலை பாடுறோம் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். சரி, அதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். முதலாவது ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். சரி, இப்போ இங்கே புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக என்ன பண்ண வேண்டுமாம், ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்புறம் சொல்றாரு, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்ப இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டில் புத்தி உள்ள ஆராதனை என்று ஒரு வார்த்தையை அவர் குறிப்பிடுகிறார். இந்த இடத்துல அந்த புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம் என்னன்னா, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக என்ன பண்ணுங்கள், ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்றார். இப்போ சரீரங்களை ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லும்போது அதுல வேற ஒரு கருத்து அதிலே மறைந்திருக்கிறது. அது என்ன கருத்து அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ
இந்த ரோமர் நிருபம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? நீங்க எப்பவுமே ஒரு நிருபம் எழுதப்படுமானால் அந்த நிருபம் எழுதப்படுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு, அதாவது ஒரு காரணம் உண்டு. காரணம் இல்லாம யாருமே என்ன பண்ணல, நிருபத்தை எழுதல. இப்போ ரோமாபுரியில இருக்கக்கூடிய திருச்சபையில ஒரு குழப்பம். இப்போ ரோமாபுரிய திருச்சபையை ஆரம்பிச்சது பவுல் கிடையாது. அது ரோமாபுரியில வேற யாரோ ஒருத்தர் போய் என்ன பண்றாங்க, திருச்சபையை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்ப நிலையில அந்த திருச்சபையில யார் இருக்கிறா அப்படின்னா, யூத கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆரம்ப நிலையில யூத கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருப்பார்கள், யூதர் அல்லாத கிறிஸ்தவர்கள் குறைவாக இருப்பார்கள். அதுதான் ரோமாபுரியில இருக்கக்கூடிய சபையினுடைய நிலைமையாக இருந்தது. கொஞ்ச நாட்கள் போக போக ரோமாபுரியினுடைய மன்னர்கள் மாறும்போது, ஒரு குறிப்பிட்ட மன்னன் மாறி வரும்போது அவர் என்ன பண்றாருன்னா, ரோமாபுரியில யூதர்கள் யாருமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுறார். நல்லா கவனிக்கணும். ரோமாபுரியில யார் இருக்கக்கூடாது, யூதர்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுறார். உடனே ரோமாபுரியில் இருக்கக்கூடிய யூதர்கள் என்ன ஆகுனா, இடம் பெயர்ந்து அந்த ஊரை விட்டு என்ன பண்றாங்க, வேற ஊர்களுக்கு போறாங்க. அப்ப வேற ஊர்களுக்கு போகும்போது சபையில பெரும்பான்மையா இருந்த கூட்டம் என்ன ஆயிடுச்சு, சபையை விட்டு போயிடுச்சு. ஏன்னா யூதர்கள் எங்க இருக்க முடியாது, ரோமாபுரியில இருக்க முடியாது. அப்போ இப்போ யார் இருக்கிறா சபையில, யூதர் அல்லாத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, கொஞ்சமா இருக்கிறாங்க. இப்போ ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இல்லை ஒரு 7 வருஷம் 10 வருஷம் போனதுக்கு அப்புறமா வேற ஒரு ராஜா வராரு. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த சட்டத்தை என்ன பண்றாரு, எடுத்துடுறாரு. என்ன சட்டம், யூதர்கள் இங்க இருக்கக்கூடாதுன்ற சட்டத்தை அவர் எடுத்துட்டு, யூதர்கள்லாம் மறுபடியும் நீங்க எங்க வரலாம், ரோமாபுரிக்கு வந்து வாழலாம் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே மறுபடியும் நிறைய எல்லா யூதர்களும் என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, அந்தந்த ஊருக்கு அவங்க இடத்துக்கு என்ன பண்றாங்க, வர்றாங்க. வரும்போது இப்போ அந்த யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, சபைக்குள்ள வந்து பார்த்தா இப்போ யாருடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு, யூதர் அல்லாதவருடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் முதல்ல இவங்களுடைய டாமினேஷன் இருந்தது, இப்போ யாருடைய டாமினேஷன் அதிகமா இருக்குது, யூதர் அல்லாதவங்களுடைய டாமினேஷன் அதிகமா இருக்கு. இப்போ பவுல் அதை பத்தி தான் இந்த ரோமாபுரியில எழுதுறார். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, ஒரு காலத்துல யூதர்கள் தான் முதல்ல இயேசு கிறிஸ்துவை உடையவர்களாய் இரட்சிப்பை பெற்றவர்களாய் அவர்கள் திருச்சபையில இணைக்கப்பட்டார்கள். பின்பு யூதர் அல்லாதவர்கள் திருச்சபையில இணைக்கப்பட்டு சொற்பமானவர்களாய் இருந்தார்கள். அப்போ முதல்ல ஆரம்ப நிலையில யாரு ரொம்ப பெருமை உள்ளவங்களா இருந்தாங்க அப்படின்னா, யூதர்கள் எப்படி இருந்தாங்க, பெருமை உள்ளவர்கள். அதாவது இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பேசுறோம், கிறிஸ்தவத்துல ஒருத்தர் கூட எப்படி இருக்கக்கூடாது, பெருமை உள்ளவங்களா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பேசுறோம். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரு ஆவிக்குரிய பெருமை உள்ளவர்களா இருக்கிறார்கள். என்ன பெருமை, ஆவிக்குரிய பெருமை அப்படின்னா என்னது, நான் 4 மணி நேரம் ஜெபம் பண்றேன், நான் இந்த லெந்து நாட்கள் ஆனாலே 40 நாள் என்ன பண்ணுவேன், உபவாசம் பண்ணுவேன், நான் வந்து எங்க வீட்டில் கருப்பு துணியே இருக்காது, கருப்பு துணியே நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம், நாங்கள் இப்படி பண்ணுவோம், நாங்கள் அப்படி பண்ணுவோம், அப்படி இப்படின்னு என்ன பண்றது, தங்களுடைய இந்த மத சடங்காச்சார முறைகளை இவர்கள் செய்கிறதை வைத்து தங்களுக்குள்ள என்ன பெருமை, நாங்கள் ஆவிக்குரிய விதத்தில் எல்லாரை விட எப்படிப்பட்டவர்கள், மேலானவர்கள் என்ற ஒரு பெருமை. இதே விதமான ஒரு ஆவிக்குரிய பெருமையான நிலையில தான் யார் இருந்தா, யூதர்கள் இருந்தாங்க. எப்போ, ஆரம்பத்துல. இப்போ ராஜா சட்டம் போட்ட உடனே இவங்கெல்லாம் எங்க போக வேண்டியதா போச்சு, ரோமாபுரியை விட்டு போக வேண்டியதா போச்சு. இப்போ பார்த்தா யார் அதிகமா இருக்கிறா, யூதர் அல்லாதவங்க அதிகமா இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, யூதர் கிட்ட இருந்த பெருமை யாருக்கு வந்துடுச்சு, யூதர் அல்லாதவங்க கிட்ட வந்துடுச்சு. என்ன, நீ ஒரு காலத்துல ரொம்ப பெருமையா உங்களை பத்தி பேசினியே, இப்ப பாரு நாங்க எத்தனை பேர் இங்க இருக்கிறோம், நாங்க எப்படி ஆண்டவர் ஆராதிக்கிறோம் பாரு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சாக்கியம் கர்த்தர் யாருக்கு கொடுத்துட்டாரு, எங்களுக்கு கொடுத்துட்டாரு, நாங்க தான் பாக்கியம் பெற்றவர்கள், அப்படி இப்படின்னு இவங்க என்ன ஆயிட்டாங்க, பெருமை ஆயிட்டாங்க. அப்போ பவுல் இந்த நிருபத்துல என்ன சொல்ல வர்றார்னா, இதுல நீ யூதனாய் இருக்கிற நீயும் பெருமைப்படக்கூடாது, யூதன் அல்லாதவனா இருக்கிற நீயும் என்ன பண்ணக்கூடாது, பெருமைப்படக்கூடாது. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார்.
அந்த அறிவுரையில தான் எதை சொல்ல வர்றார்னா, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா எனப்படுங்கள், ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த இடத்துல அவர் முக்கியமா, அதாவது அர்த்தத்துல, அதாவது வெளிப்படையா உங்கள் சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுங்கன்னு சொன்னாலும், உள்பிரகாரமாக மனதிற்குள்ளாக சிந்தைக்குள்ளாக உங்களை நீங்கள் தாழ்மைப்படுத்துங்கள் என்ற அர்த்தத்துல அவங்களுக்கு என்ன பண்றாரு, புத்திமதி சொல்லுகிறார். அப்போ அவர் சொல்ல வரதுன்னா, திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் தங்களை தாழ்மைப்படுத்துவதுதான் என்ன ஆராதனை, என்ன ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனை. அப்போ நாம் உண்மையாகவே கடவுளை ஆராதிக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களா இருக்கணும், தாழ்மை உள்ள எண்ணமுடையவர்களா இருக்கணும். ஹம்பிள் பீப்புள், ஹம்பிள் தாட், ஹியூமிலிட்டி, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்றோம். அப்போ நம்முடைய இருதயம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தை எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்கணும், தாழ்மை உள்ளதாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சிலர் என்ன நினைக்கிறோம், தாழ்மைனா உடனே இப்படி கையை கட்டிக்கிறது, இப்படி குனிஞ்சு நிற்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது தாழ்மை கிடையாது. அதாவது தாழ்மை, ஒருத்தர் கால் மேல கால் போட்டார்னா உடனே அவர் பாரு எவ்வளவு பெருமை, அதெல்லாம் தாழ்மைக்கும் பெருமைக்கும் அது சம்பந்தமே கிடையாது. தாழ்மை பெருமை எல்லாமே எங்க இருக்குது, மனதிற்குள்ள இருக்கிறது. நாம் அந்த மனதிற்குள் நமக்குள்ள பெருமை இருக்கும் என்றால் அது நம்முடைய வார்த்தையின் மூலமாக, நம்முடைய செயல்கள் மூலமாக, நம்முடைய பார்வையின் மூலமாக அது என்ன ஆகும், கட்டாயமா வெளிப்படும். அதே மாதிரி தாழ்மை நமக்குள்ள இருக்கும் என்றால் அது நம்முடைய வார்த்தையின் மூலமாக, நம்முடைய செயல் மூலமாக, நம்முடைய பார்வை மூலமாக அந்த தாழ்மை என்ன ஆகும், வெளிப்படும். அப்போ இன்றைக்கு ரோமர் நிருபத்திலிருந்து நாம் என்ன கத்துக்கிறோம்னா, ஆராதனை என்றால் என்ன, தாழ்மை. ஆனால் இன்றைக்கு ஆராதனை நடத்தக்கூடிய ஊழியர்கள், ஆராதனை வீரர்கள், ஆராதனை ஊழியம் செய்கிறவர்கள், அவர்கிட்ட நீங்க போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட என்ன இருக்காது, கொஞ்சம் கூட என்ன இருக்காது, தாழ்மையே இருக்காது. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையா இருப்பாங்க. என்ன, ஏன் பெருமை, அவங்களுடைய கான்செர்ட்டுக்கு எத்தனை பேர் வராங்களாம், லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. அவங்களுக்கு அவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்குதான், அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குதான், அவங்க சேனல்ல அவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறாங்களாம், அவங்க பாடலை இத்தனை லட்சம் மக்கள் கேட்டிருக்கிறாங்களாம். அதனால அவங்களுக்கு என்ன இருக்குது, பெருமை தான் இருக்குதே தவிர அவங்க உள்ளத்துல என்ன கிடையாது, தாழ்மை. நான் சொல்றது எல்லாரும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், பெரும்பான்மையான மனிதர்கள் அப்படிப்பட்ட பெருமை உள்ள எண்ணம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். ஆனா அவங்க தான் தங்களை என்ன நினைச்சுக்கிறாங்க, ஆராதனை ஊழியம் செய்கிறவன், ஆராதனை வர்ஷிப் லீடர், வர்ஷிப் கான்சர்ட் நடத்துகிற லீடர் என்று தங்களை பெருமையாக என்ன பண்ணி கொள்கிறார்கள், அழைத்துக் கொள்கிறார்கள். ஆனா வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, புத்தியுள்ள ஆராதனை என்றால் ஒருவர் தன்னைத்தானே கடவுளுக்கு முன்பதாக என்ன பண்ணுவது, தாழ்த்துவது. அல்லேலூயா. சரி, இப்ப பாடலுக்கு வருவோம். இப்ப நீங்க பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தினுடைய 50% எழுத்துக்கள் பாடலிலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, கவிதை நடையிலே எழுதப்பட்டிருக்கிறது. பாடல்னா கவிதை. கரெக்டா நான் சொல்றது, கரெக்டா தப்பா சொல்லுங்களேன். கரெக்ட். பாடல்னா என்னது, கவிதை. பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் 39 புஸ்தகம் நிறைந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே 50% எதிலே எழுதப்பட்டிருக்குதான், கவிதை நடையிலே எழுதப்பட்டிருக்கு, பாடல்களாக எழுதப்பட்டிருக்கு. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, யூதர்களுடைய கலாச்சாரத்திலே பாடல் மிக கலந்த ஒன்று. அவங்களுடைய கலாச்சாரத்தில் எது கலந்திருக்குது, பாடல் கலந்திருக்குது. இப்போ நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்குதா சொல்லுங்க. பிறந்த குழந்தைக்கு அம்மா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, தாலாட்டு. எத்தனை தாய்மார் தாலாட்டு பாடி இருக்கிறீங்க, பாடி இருக்கிறீங்களா இல்லையா, பாடி இருப்பீங்க கட்டாயமா. ஏன்னா தாலாட்டு பாடினாதான் பிள்ளைங்களுக்கு என்ன வரும், தூக்கம் வரும். அதே மாதிரி சில இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் பாடல்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. பாடல்கள் ஒன்று கிறிஸ்தவ பாடலா இருக்கும், இல்லைன்னா ஒரு தத்துவ பாடலா இருக்கும், இல்லைன்னா ஒரு சினிமா பாடலா இருக்கும். ஏதாவது ஒரு பாடல் அவங்கள என்ன பண்ணியிருக்கோம், ரொம்ப அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ அப்போ நம்முடைய கலாச்சாரத்தில் எது இருக்குது,
பாடல் நம்முடைய கலாச்சாரத்தோடு கலந்துருக்குது. எபிரேய கலாச்சாரத்திலும் எது இருக்குது? பாடல் இருக்குது. சரி, இப்போ பைபிள்ல முதலில் பாடப்பட்ட பாடல் தெரியுமா உங்களுக்கு? பைபிள்ல முதல்ல பாடப்பட்ட பாடல் உடனே சொல்லாதீங்க சங்கீதம் 1ன்னு சொல்லாதீங்க. சங்கீதம் 150 சங்கீதம் இருக்குது. அந்த 150 சங்கீதமும் என்னதான்? பாடல் தான். ஆனா பைபிள்ல முதல்ல பாடப்பட்ட பாடல் ஆதியாகமத்தில் இருக்குது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான். சோ முதல் சாங் என்ன சாங் தான்? லவ் சாங் தான், காதல் பாட்டு. ஆதாம் தன்னுடைய மனைவி ஆகிய ஏவாளை பார்த்து என்ன பண்றாரு? பாட்டு பாடுறார், வர்ணிக்கிறார். சோ இது பைபிள்ல இது என்னவா தான் இருக்குது? பாடலாகத்தான் இருக்குது. ஆங்கில வேதத்தில் அப்படிதான் போட்டிருக்கிறாங்க. எபிரேய பைபிளையும் அது என்னவா தான் இருக்குது? பாடலாகத்தான் இருக்குது. நமக்கு தான் அது எப்படி தெரியுது? வசனமா தெரியுது. ஏன்னா அதை நமக்கு அதை பாடல் மாதிரி அமைச்சு போடல, அதை வசனம் மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க? அமைச்சு போட்டிருக்கிறாங்க. அப்போ முதல் பாடலே என்ன பாடல்? லவ் சாங் பைபிள்ல. ஆதாம் ஏவாளை பார்த்து என்ன பண்ணுகிறார்? பாடுகிறார். இப்போ பாடல் அப்படின்னா என்ன? பாடல்னா என்ன? ஒரு சில காரியத்தை வர்ணிப்பது, உயர்த்துவது. ஸோ இதெல்லாம் நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சுருக்கமா சொல்லணும்னா ஒருவருடைய உணர்வின் வெளிப்பாடு. அதுதான் என்னது? பாடல். உணர்வின் வெளிப்பாடு. இப்போ ஒருத்தர் ரொம்ப சோகமா உணர்றாருன்னா அவர் என்ன பாட்டு பாடுவாரு? சோக பாட்டு பாடுவார். ஒருத்தர் சந்தோஷமா இருந்தாருன்னா என்ன பாட்டு பாடுவாரு? உற்சாகமான ஒரு பாட்டு பாடுவார். ஒருத்தர் கோபமா இருந்தார் என்ன பண்ணுவாரு? அதுக்கு ஒரு பாட்டு பாடுவார். பாரதியார் ஒரு பாட்டு பாடி இருக்கிறார். என்ன பாடி இருக்கிறாரு? தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை எனில் என்ன பண்ணுவோமா? என்ன பண்ணணுமா? ஜகத்தினை அழித்திடுவோம். அது என்ன பாட்டு நினைக்கிறீங்க? கோபத்தின் வெளிப்பாடு. அப்படின்னா என்ன? மக்களுக்கு என்ன இல்லை? சாப்பாடு இல்லை. ஒருத்தனுக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட என்ன பண்ணிடணும்? இந்த ஜகத்தையே என்ன பண்ணிடணும்? அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவர் பாடுறார். அப்போ இது என்ன? ஒவ்வொரு மனிதர்கள் தங்களுடைய உணர்வுகளை என்ன பண்ணுகிறார்கள்? பாடல் மூலமாக வெளிப்படுத்துகிறார்கள். இப்போ ஒரு மனிதர் அவருடைய உணர்வை அந்த பாடல் மூலமாக வெளிப்படுத்தும் போது பாட்டாக வெளிவருகிறது. அதே மாதிரியான உணர்விலே நாம் ஒரு காலகட்டத்திலே போகும்போது அந்த பாடல் நமக்கு ஏற்ற ஒரு பாடலாக என்ன பண்ணுகிறது? மாறுகிறது. இல்லைங்க நான் சொல்றது? இப்ப நம்ம ஒரு பாட்டு பாடினோம். நீர் என் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், உம்மை பாடி என்ன பண்ணுவேன்? துதிப்பேன். அப்போ நம்ம அந்த சங்கீதக்காரன் இதை எழுதியிருக்கிறார். அந்த சங்கீதக்காரன் ஒரு சூழ்நிலைக்குள்ளா கடந்து போய் இந்த பாட்டை அவருடைய உணர்வுல உணர்ந்து என்ன பண்றாரு? எழுதுறாரு. நம்ம அதே மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள போகும்போது இந்த பாட்டு நமக்கான ஒரு பாடலா என்ன பண்ணுது? மாறுகிறது. சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே என்னை ரட்சித்து என்னை என்ன பண்ணும்? ஆசீர்வதியும். அந்த பாட்டு என்கிட்ட இருக்குது, உங்களுக்கு வாசிக்கிறேன். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை நீர் என்ன பண்ணீர்? கேட்டீர், உமக்கு நன்றி. இப்போ ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டாரா? கேட்டார். அதனால அந்த சங்கீதக்காரன் என்ன உணர்வுல இதை எழுதினாரோ அதே உணர்வு நம்ம கடந்து போறோமா? அப்போ அந்த சங்கீதம் நமக்கு எப்படி இருக்குது? நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றதாக அது அமைகிறது. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அப்புறம் இங்க சொல்றாரு, என்னை விடுவித்து மீட்டீர் ஆண்டவரே, அதனால உமக்கு நன்றி அப்படின்றாரு. இப்போ கடவுள் நம்மை விடுவித்திருக்கிறாரா? நம்மை மீட்டிருக்கிறாரா? ஆமா, கடவுள் நமக்கு செய்திருக்கிறார். ஆகவே நம்முடைய சூழ்நிலை அந்த சூழ்நிலையோடு என்ன பண்ணுகிறது? பொருந்தி போகிறது. அப்போ ஒருவர்
ஒரு உணர்ச்சி மிகுந்து ஒரு பாடலை அவர் பாடும்போது அந்த பாடல் ஒரு கவிதையாகவோ ஒரு பாடலாகவோ வெளிப்பட்டு இருக்கிறது. அதுக்கப்புறமா யாரோ ஒருவர் அல்லது நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள போகும்போது இந்த பாடல் நமக்கு ஏற்ற ஒரு பாடலா என்ன பண்ணுகிறது, மாறுகிறது. அல்லேலூயா. சரி, பைபிள்ல இருக்கிற அடுத்த பாடல் அதையும் நம்ம பார்ப்போம். அது எப்படிப்பட்ட உணர்ச்சியின் வெளிப்பாடு அப்படின்னு பார்ப்போம். அதே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 4:23. லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து ஆதாளே சில்லாளே நான் சொல்வதை கேளுங்கள். சரிங்களா, இதுதான் கவிதை, இதுதான் பாடல். ஓகேவா? ஆதாளே சில்லாளே நான் சொல்வதை கேளுங்கள். அப்புறம் லாமேக்கின் மனைவிகளே. அப்ப லாமேக்கின் மனைவிகளேனா என்ன அர்த்தம்? அதே அர்த்தம் தான். ஆதாளே சில்லாளேன்ற அர்த்தத்துலதான் என்ன பண்றாரு, மறுபடியும் சொல்றாரு, லாமேக்கின் மனைவிகளே என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். நான் சொல்வதை கேளுங்கள்னா என்ன அர்த்தம், என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் ஒண்ணுதான். சரிங்களா? அப்புறம் எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை என்ன பண்ணாராம்? எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை என்ன பண்ணேன்? கொன்றேன். எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். எதை பாட்டா பாடுறாரு? ஒருத்தனை போட்டு தள்ளிட்டேன்றத என்ன பண்றாரு, பாட்டா பாடுறார். இது இப்ப இவர் எதனால இதை செய்தாரு, ஏன் செய்தாரு, எப்படி செஞ்சாரு, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆக மொத்தம் ஒரு குற்றத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, செய்திருக்கிறார். ஆனால் செய்த குற்றத்தை அவர் எப்படி தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாரு? கவிதை நடையில பாடலாக சொல்றார். ஒருவேளை இவர் செய்த இந்த குற்றம் அவருடைய கோபத்தின் வெளிப்பாடாக என்ன பண்ணிருக்கலாம், அல்லது விரக்தியின் வெளிப்பாடாக இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தி ஒரு மனிதனை என்ன பண்ணுகிறார், கொன்று விடுகிறார். அதை தன்னுடைய மனைவிகளிடத்தில் ஒரு பாடலாக பாடுகிறார். அப்புறம் பாருங்க, காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும் என்றான். இப்போ காயின் கொலை செய்ததனாலே அவனுக்கு 7 பழி சுமத்தப்பட்டது. இப்போ நானும் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், கொலை செஞ்சிருக்கிறேன். அவனுக்கு 7னா எனக்கு என்ன ஆகட்டும், 77 பழி என்ன ஆகட்டும், சுமத்தப்படட்டும் அப்படின்றார். அப்படின்னா அவர் இதனுடைய வெளிப்பாடு என்ன சொல்லுகிறதுனா, அவர் செய்த தவறை குறித்து அவர் ஒரு துளி கூட அவர் என்ன பண்ணல, பேடா ஃபீல் பண்ணல. ஐயோ நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சுட்டோமேன்னு அவரு உணரவில்லை. இப்படிப்பட்ட ஒரு பாடலை அவர் வெளிப்படுத்துகிறார். இது ஒரு உணர்வின் வெளிப்பாடு. அப்போ பைபிள்ல இருக்கக்கூடிய சங்கீதங்கள் நீங்க அதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு உணர்வின் வெளிப்பாடாக அது என்ன பண்ணப்படுகிறது, காணப்படுகிறது. அதுல இருக்கக்கூடிய சங்கீதத்துல வரக்கூடிய பாடல்கள் உணர்வின் வெளிப்பாடு. என்ன உணர்வின் வெளிப்பாடு? ஒரு சில விஷயங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எனக்கு இதை செய்தார், ஆகவே நான் கர்த்தருக்கு என்ன சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் எனக்கு இதை செய்தார், ஆகவே நான் கர்த்தருக்கு என்ன சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன். இப்போ நான் ஒரு காலையில பாட்டு பாடும்போது ஒரு சங்கீதத்துல இருந்து ஒண்ணு நான் வாசித்தேன். என்ன வாசித்தேன்? சங்கீதம் 28:7-9 வாசிக்கலாமா? சங்கீதம் 28:7-9. கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என்னதான் நான் என்ன பெற்றேன்? சகாயம் பெற்றேன். சகாயம்னா என்னது? உதவி. கர்த்தரிடத்திலிருந்து நான் என்ன பெற்றேன்? உதவி பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. அப்போ அந்த உணர்வு என்ன? மகிழ்ச்சி, சந்தோஷம். அப்போ கர்த்தர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு உதவி செஞ்சிருக்கிறாரு. அதனால எனக்கு என்ன வந்துருச்சு? மகிழ்ச்சி வந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு. அந்த உணர்வு என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டபடியினாலே பாருங்க, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அப்போ சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு, என் உள்ளம் என்ன ஆயிடுச்சு? மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதனால எனக்கு ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டுனால நான் கர்த்தரை என்ன பண்ண போறேன்?
துதிக்க போறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் எனக்கு செய்த உதவிக்காக கர்த்தருக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்? நன்றி செலுத்த போகிறேன். கர்த்தரை துதிக்க போகிறேன். துதிக்க போறதுன்னா கர்த்தரை புகழ்ந்து பாடுவது. சரிங்களா? அப்புறம் பாருங்க, கர்த்தர் அவர்களுடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். இது ஒரு விண்ணப்பம். இந்த பாடல்ல ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடு, இன்னொரு பக்கம் ஒரு சின்ன ஜெபத்தை அவர் என்ன பண்ணுகிறார்? கர்த்தருக்கு முன்பதாக இந்த பாடல் மூலமாக ஏறெடுக்கிறார். என்ன ஏறெடுக்கிறார்? ஆண்டவரே, தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை என்ன பண்ணும்? ஆசீர்வதியும். அப்புறம் அவர்களை போஷித்து அவர்களை என்னென்றைக்கும் உயர்த்தி அருளும். இது என்னது? ஒரு விண்ணப்பமாக இந்த பாடலிலே அவர் ஏறெடுக்கிறார். அப்போ பாடல் என்றால் என்ன? உணர்வின் வெளிப்பாடு. இப்போ இந்த சங்கீத பாடல்களிலே ஒரு சில சங்கீதங்கள் இருக்கிறது. அந்த சங்கீதத்துக்கு என்ன பேர்னா இம்ப்ரகேட்டரி சாங். இம்ப்ரகேட்டரி சாங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சபித்து பாடல் பாடுவது. அதாவது ஒரு சாபமான ஒரு பாடல், அல்லது கடவுளை நோக்கி ஒரு பாடல் பாடுவது. என்ன பாடல்னா, ஆண்டவரே, நான் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நீங்க என்ன பண்ண போறீங்க? எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தினவங்கள ஒரு வழி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு. சங்கீதம் 3 எடுத்துக்கோங்க. 7ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே எழுந்தருளும். கர்த்தாவே எழுந்தருளும். என் தேவனே, என் தேவனே, என்னை ரட்சியும். என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும், நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து, தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டு, துன்மார்க்கருடைய பற்களை என்ன பண்ணிரான்? தகர்த்து போட்டு. அது ஆக்சுவலா தகர்த்து போட்டீர்ல, தகர்த்து போடும் அப்படின்னு தான் ஆங்கிலத்தில் வரும். ஆனா இவர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாங்க? தகர்த்து போட்டீர் அப்படின்னு பண்ணி டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அப்போ இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய பாடலிலே தன்னுடைய உணர்வை எப்படி வெளிப்படுத்துறார் அப்படின்னா, எனக்கு எதிரியா இருக்கிறவன் எல்லாருடைய பல்லையும் என்ன பண்ணும்? உடைச்சி போடணும். அவன் தாடை எலும்புலாம் என்ன ஆகணும்? நொறுங்கி போகணும். சில நேரங்களில் சில ஊழியர்கள் சில ஊழியத்துக்கு போகும்போது யாராவது ஒருத்தர் எதிர்த்து பேசிடுவாங்க. எதிர்த்து பேசணும்னு அவங்களுக்கு ஞாபகம் வர்றது என்னதான்? சங்கீதம் 3 தான். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ ஊழியக்காரனுக்கு எதிர்த்து பேசிட்டியா, கர்த்தர் உன் பல்ல என்ன பண்ணுவார்? உடைச்சி போடுவார். உன் தாடையெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உடைச்சி போடுவார். இப்போ இவர் இப்படி சொல்லிட்டு வந்துருவார். திடீர்னு அவர் அந்த பயத்திலேயே போய் எங்கேயோ விழுந்து அடிபட்டு பல்லு உடஞ்சிருச்சுன்னா உடனே இவர் என்ன சொல்லிடுவாரு? பத்தியா, நான் சொன்ன பத்தியா, அதே மாதிரி கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அவன் பல்ல உடைச்சிட்டார். இப்போ கர்த்தருக்கு வேற வேலையே இல்லை. கர்த்தர் எல்லா ஊழியக்காரங்களுடைய அடியாள், பவுன்சர். கர்த்தர் யாருக்கு பவுன்சரு? ஊழியக்காரங்களுக்கு பவுன்சர். ஊழியக்காரருக்கு எதிராக ஒருத்தர் பேசிட்டா உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க? கர்த்தரை அனுப்பி அவன் பல்ல என்ன பண்ணிடுவாங்க? உடைச்சிருவாங்க. இது கர்த்தரை பற்றிய சரியான புரிதல் கிடையாது. ஆனா இங்க சங்கீதத்துல சங்கீதக்காரன் அப்படி எழுதுகிறார். ஏன் எழுதுகிறார் அப்படின்னா, அவர் கடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையிலே அவருடைய உணர்வின் வெளிப்பாடாக இதை அவர் எழுதுகிறார். விளங்குதா நான் சொல்றது? இன்னொரு சங்கீதத்தை எடுத்துக்கோங்க. சங்கீதம் 137 முதல் வசனத்தை வாசிப்போம். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். பாருங்க, இங்க இப்ப இஸ்ரவேல் ஜனங்களா எங்க இருக்கிறாங்க? பாபிலோன்ல சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. இப்ப சிறைப்பட்டு போனதற்கு காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன காரணம்? அவங்க கர்த்தருடைய கட்டளைக்கு என்ன பண்ணல? கீழ்ப்படிந்து நடக்கல. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கலனா இந்த தேசத்துல நீ என்ன பண்ண மாட்ட? மறுபடியும் சிறைப்பட்டு போவ அப்படின்னு தீர்க்கதரிசி மூலமா பேசுறார். அதே மாதிரி நேபுகாத்நேச்சார் இந்த இஸ்ரவேலை பிடித்து தேவாலயத்தை உடைத்து போட்டுவிட்டு இங்க இருக்கக்கூடிய நிறைய மக்களை எங்க கொண்டு போயிறாரு? பாபிலோனுக்கு கொண்டு போயிறார். இப்ப அங்க இருக்கும்போது இவங்க அந்த பாபிலோன்ல இருக்கிற ஆற்றங்கரையில உட்கார்ந்து என்ன பண்றாங்களாம்? அழுது புலம்புறாங்க. சரிங்களா? அடுத்தது
அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் ம். எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். ஆ. எங்களை சிறை பிடித்தவர்கள் பாருங்க, எங்களை சிறை பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி எங்கள் கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை ஆ. எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். So, என்ன சொல்றாங்களா அங்க இருக்கிறவங்க? உங்க ஊர்ல எல்லாம் நல்ல நல்ல பாட்டெல்லாம் பாடுவீங்கல்ல, எங்களுக்கு கொஞ்சம் என்ன பண்ணுங்க, பாடி காட்டுங்கன்னு சொல்றாங்களாம். ஆனா இவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க? சொந்த ஊரை விட்டு இங்க வந்து சிறையில் அடிமைகளா இருக்கிறாங்க. அங்க தேவாலயம் இடிக்கப்பட்டு தேவாலயத்தை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்து தேவாலயத்தை நோக்கி பார்த்து அந்த திசையை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேதனையிலையும் சஞ்சலத்திலையும் தவிப்பிலையும் கோபத்திலையும் இருக்கிறாங்க. இவங்கள பார்த்து அந்த பாபிலோன் ஆட்கள் கேட்குறாங்களாம், எங்க கொஞ்சம் சீயோன்ல பாடுவீங்களே அந்த பாட்டை கொஞ்சம் எங்களுக்கு பாடி காட்டுங்கன்றாங்க. சரிங்களா? இவங்க எப்படி பாடி காட்டுறாங்க பாருங்க, ஆசிங்க. கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? எருசலேமே, எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. பாட்டு எப்படி வருதான்? எருசலேமே, உன்னை நான் மறந்தால் என் வலது கை என் தொழிலை என்ன பண்ணுவதாக? மறப்பதாக. அப்புறம் நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. நான் வந்து எருசலேமை பத்தி நினைக்காம போனா என் நாக்கு எங்க ஒட்டிக்கணுமா? மேல் வாயோடு ஒட்டிக்கணுமா? அப்புறம் கர்த்தாவே, கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும். அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. பாபிலோன் குமாரத்தியே, பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே. பாருங்க என்ன பண்றாங்க, பாட்டுல சபிக்கிறாங்க. பாட்டு பாடுன்னு சொன்னாங்களே, அவங்கள பார்த்து இவங்க என்ன பண்றாங்க? அந்த பாட்டிலேயே என்ன விடுறாங்க? சாபம் விடுறாங்க. என்ன சொல்லி சாபம் விடுறாங்க? பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். உனக்கு பதில் செய்கிறவன் யாராம்? பாக்கியவான். அப்புறம் பாருங்க, உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதுகிறவன் பாக்கியவான். எப்படிங்க? குழந்தைய பிடிச்சி என்ன பண்ணுமா? ஓங்கி ஒரு கல்லிலேயே அடிக்கணுமா? அவன் யாராம்? பாக்கியவானாம். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு இந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய உள்ளத்துல பாபிலோனர்கள் மேல என்ன இருக்குது? வெறுப்பு. அப்ப அந்த வெறுப்பு, அந்த கோபம், அந்த கசப்பை இந்த பாடல்கள் மூலமா என்ன பண்றாங்க? வெளிப்படுத்துறாங்க. இந்த மாதிரியும் சங்கீதம் இருக்குது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? 150 சங்கீதம் எல்லாமே என்னது? ஆராதனை பாடல்கள். எல்லாமே ஆராதனை பாடல்கள் அல்ல. ஒரு சில பாடல்கள் துதி பாடல்கள். என்ன துதி பாடல்? கர்த்தர் எனக்கு இதை செய்தால் ஆகவே நான் கர்த்தரை என்ன பண்ணுகிறேன்? துதிக்கிறேன். கர்த்தர் எனக்கு இதை செய்தால் ஆகவே நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒரு பாடல் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்போ இந்த பாடல்லாம் என்ன? கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், ஆகவே அந்த நன்மையை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை நான் என்ன பண்ணுகிறேன்? துதிக்கிறேன், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுதான் சங்கீதங்கள்ல இருக்கக்கூடிய பாடல். சில பாடல்கள் கோபத்தின் வெளிப்பாடு, சில பாடல்கள் துக்கத்தின் வெளிப்பாடு, சில பாடல்கள் அகங்காரத்தின் வெளிப்பாடு. இப்படியே பல பாடல்கள் சங்கீதங்களிலே இருக்கிறது. ஆனால் இந்த பாடல்கள் எதோடு ஒப்பிடப்பட முடியாது? ஆராதனையோடு ஒப்பிடப்பட முடியாது. ஆராதனை என்றால் கடவுள் யார் என்பதை புரிந்து அவருக்கு முன்பதாக பணிந்து குனிந்து கொள்வது. ஆராதனை என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிவது. ஆராதனை என்றால் கர்த்தருக்கு சேவை செய்வது, கர்த்தருக்கு ஊழியம் செய்வது. ஆராதனை என்றால் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையுள்ள இருதயத்தோடு இருப்பது, நடப்பது. அல்லேலூயா. அதுக்கும் பாட்டுக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம். ஆனா பாடல் என்பது ஒரு மனிதனுடைய, தனிப்பட்ட மனிதனுடைய உணர்வின் வெளிப்பாடு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, நமக்கு நேரமில்லை. ஆகவே இப்பொழுது நாம் இதோடு நிறுத்துவோம். அடுத்த வாரம் தொடருவோம். நாம் எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம்.